சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது. பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. சனி அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு? உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதி. அப்ப 6, 7 கூடையவர் சனி என்ன பண்ணுவார்? அஷ்டம சனியாக வந்து கடனை கொடுத்துருவார். கோச்சாரத்துல ஜென்ம சனிக்கு அடுத்ததாக 8ஆம் இடத்திற்குள்ளாக சனி போகிறதுங்கிறது தான் கடுமையான தொந்தரவுகளை தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்தடுத்து உள்ள வருகின்ற ராகு கேது பெயர்ச்சி எந்த பெயர்ச்சியுமே சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை, குருவை தவிர. சிம்மத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சிம்மம் எங்களுக்கு பர்சன்டேஜ் விதமா எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 29/3/2025 திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா 6 ராசிகளை பிடிப்பார், 6 ராசிகளை விடுவிப்பார். அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மேஷ ராசிக்கு விரய சனியாகவும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும், கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இப்ப சனி 4ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா, 4ஆம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் காரணமாக இருக்கும். அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது. 30 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு 2.5 வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா 12 கட்டத்துக்கும் வருவார். அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் 2.5 வருஷம் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல 12 ராசி கட்டம் இருக்குங்களா, 6 ராசி கட்டத்தை கிளியர் பண்றார். அடுத்த தடவை பயிற்சி ஆகிறப்போ மேஷத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய 6 ராசியில இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கிறத உண்மை. உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக, உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார், உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார். நம்பிக்கையானவர் யார், நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை, இவங்கதான் பொய், இதுதான் நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான். சனி பயிற்சி ஆவதை நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே, எல்லா ராசிக்குமே 6 ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலும், 6 ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலும், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள். இப்போ உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான சனி பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது. பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. ஒரு மனிதனுக்கு அஷ்டம சனி வருது அப்படின்னா உங்களுடைய ரகசியங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ரகசியங்கள், உங்களுக்கு யாரு துரோகம் பண்றாங்க, யார் உங்களை முதுகுல குத்துறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை செய்யறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு லாக் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுப்பதற்காகவே அஷ்டம சனி. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா, அந்த தப்புக்குண்டான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், அதுல மாற்றமே கிடையாது. நீங்க நன்மைகள் பண்ணிருக்கீங்களா, அந்த நன்மைக்குண்டான விஷயத்தை நிச்சயமாக அஷ்டம சனியில கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா ஒரு வழிக்கு அப்புறம் கொடுப்பார். அது நிரந்தரமாக இருக்கிற மாதிரி கொடுப்பார். அஷ்டம சனியில நிறைய தான தர்மம் பண்ணணும்.
நிறைய தானம் தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2.5 வருஷம் என்ன இருக்குதோ உங்களுடைய கடின உழைப்பு, அந்த உழைப்பால வரக்கூடிய இப்ப 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் யாரோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிருங்க. பெரிய பாதிப்புகளே கொடுக்க மாட்டாரு. அஷ்டமச்சனியில நம்ம பண்றது என்னன்னா, காசே வரலீங்க, எங்கெங்க நான் போய் தியானம் பண்றது, தொழிலே இல்லைங்க, வருமானமே இல்லைங்க, எல்லாமே லாக் ஆகி போச்சுங்க அப்படிங்கிற எல்லா விதிகள் உண்டு. ஆனா வருவதை பகிர்ந்து கொடுத்து விட்டால் அடுத்தது உங்களுக்கு ஒரு படியை இந்த சனி பகவான் ஏற்றி நிறுத்துவார். அடுத்த படிக்குண்டான விஷயத்த கொடுப்பார். இதுல இந்த 2.5 வருஷமா கண்டசனி நடந்துட்டு இருந்தது இல்லையா உங்களுக்கு? அப்ப இந்த கண்டசனி நடக்கும் பொழுது நிறைய பிரச்சனை சந்திக்கல அப்படின்னா அஷ்டமச்சனியில கொஞ்சம் பிரச்சனை வரும். இல்லைங்க கண்டச்சனியில எங்களை போட்டு வறுத்தெடுத்துருச்சு, கண்டச்சனியில எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த அஷ்டமச்சனியில கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். அதனாலதான் கண்டச்சனி 2.5 வருஷம், அஷ்டமச்சனி 2.5 வருஷம், 5 வருஷம் ஒட்டுக்கா புடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கண்டச்சனிலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பம் பிரிஞ்சு போச்சு, மனைவி ஒரு பக்கம் போயிட்டாங்க, கணவர் ஒரு பக்கம் போயிட்டாங்க, திருமணம் நின்று போச்சு, மேடை வரைக்கும் போயிட்டோம், நிச்சயமெல்லாம் ஆயிடுச்சு, நின்று போச்சு, இப்படி எல்லாம் இருந்தால் அஷ்டமச்சனியில கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், திருமணம் திரும்ப நடக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அஷ்டமச்சனியில கல்யாணம் நடக்கணுமாங்க, அஷ்டமச்சனியில கல்யாணம் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். தசாபுத்தி நல்லா இருந்தா நல்ல வரனா அமையும். ஆனா ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும், அந்த வரன் உங்களுக்கு பொருத்தமானதா. நிறைய ஃபேக் வருதுல, நிறைய பொய்யானவங்க விசாரிக்கிறப்பவே பொய்யா சொல்லி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாம ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா மட்டும் போதும். ஏன்னா அஷ்டமச்சனி உங்க மூளைய, உங்களுடைய எண்ணங்களை பிளாக் பண்ணும். 8ஆம் இடத்துக்கு சனி வருது. அப்ப 8ஆம் இடங்கிறது ஆசன வாயு பகுதி. ஃபைல்ஸ் பிரச்சனை, யூரினரி பிரச்சனை, ஜீரணமாகாம போறது, ஃபுட் பாய்சன் ஆகிறது, இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த 2.5 வருஷம் நோயாக. அப்ப இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதற்கு தகுந்த இப்போ முன்னாடி ஒரு எச்சரிக்கை சொல்றோம், உங்களுக்கு ஃபைல்ஸ் வரும், யூரினரி பிரச்சனை வரும், அதே போல ஆசனவாயு பகுதி பிரச்சனைகள் வருது, ஜீரணம் ஆகாம போகுது, குடல் பிரச்சனை வரும், இதெல்லாம் அஷ்டமச்சனியில நடக்கும். அப்போ இத முன்னாடி நான் சொல்றேன்னா அதற்குள்ள உணவு முறைகளை மாத்திக்கோங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கறத முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அது நீங்க பண்றப்போ அது அப்படியே உங்களுக்கு இதுவே பரிகாரம் தான். முன்னாடி சொல்றப்போ இப்ப உங்களுக்கு வயிறு உபாதைகள் வருதா, நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கீங்க, ரொம்ப அதிகமா சாப்பிடுறீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே போல தானிய உணவுகள் சாப்பிடுறது, இது போல ஏதாவது ஒரு உணவு முறைகள்ல மாத்திக்கணும். அப்ப அது மாத்துறதே உங்களுக்கு பரிகாரமா அங்க வேலை செய்யும். அடுத்தது பாருங்க, சனி அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு? உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதி. அப்ப 6, 7 கூடையவர் சனி என்ன பண்ணுவார்? அஷ்டமச்சனியாக கடனை கொடுத்துருவார். கடன் வாங்கி செஞ்சே ஆகணும்னு கொடுப்பாரு. நமக்கு அந்த இடத்துல நம்ம கடன் இப்ப வாங்கி இந்த இடத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு சூழ்நிலை வரும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு வாங்காம தப்பிச்சுக்கோங்க. ஏன்னா கடனை வாங்கிட்டீங்கன்னா கடனை கட்ட விடாம பண்ணும், அதனால ஒரு அவமானத்தை கொடுக்கும். முதலே கடன் வாங்கிட்டங்க, கட்டவே முடியலீங்க, அதுல சில அவமானத்தை கொடுத்தே தீர்வார், அதுல மாற்றமே இல்லை. நோயை கொடுக்கும், கொஞ்சம் நோயை அதிகப்படுத்தும். நல்ல மருத்துவர் கொடுக்க மாட்டார். இப்போ நிறைய மருத்துவர்கிட்ட போய் ஏமாற வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்கும். அதே போல வேலையில பிரச்சனை, வேலையில எல்லாருமே முதுகுலதான் குத்துவாங்க. யாரு பக்கத்துல ரொம்ப நண்பரா இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிப்போம், ஆனா அவன் தான் போய் நம்மளை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க, இவன் சரியில்லை, இவனை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாமே அஷ்டமச்சனியில நான் இதெல்லாம் சொல்றேன்னா அந்த நபர்கள் நமக்கு வரக்கூடிய கிளைண்ட் இதெல்லாம் சொல்லி அதுல அனுபவத்துல எடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப வேலையெல்லாம் மேல் அதிகாரிகள் மூலமாக தொல்லையா இருக்கும். நல்லா பேசிட்டு இருந்தாங்க, மேலதிகாரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல, அவருக்கு எனக்கு திடீர்னு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, அவருனால எனக்கு வேலை போயிருச்சு, இல்ல எனக்கு அந்த அந்த இழப்புகள்னால அவர் பண்ற விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, நானே வேலை விட்டு நிக்கலான்னு இருக்கிறேன். இதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடக்கும். அப்ப வேலையில பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப அடுத்தது அவரே 7ஆம் அதிபதி ஆகுறாரு இல்லையா? அப்ப அவரே 7ஆம் அதிபதி ஆகுறதுனால என்ன பண்ணுவார்? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், பார்ட்னருக்குள்ள இருக்கக்கூடிய திருட்டுத்தனத்தை காட்டுறது, பார்ட்னர் உங்க சொத்தை புடுங்குறது, நீங்க உங்களை தோற்கடிச்சுட்டு அவர் மேல வர்றது, இதெல்லாம் நடக்கும். அப்போ 6ஆம் இடங்கிறது சித்தி உறவை சொல்லு. அப்ப சித்திக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, சித்திக்கு உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, கணவர், கணவர் குடும்பம், மனைவி குடும்பம், இதெல்லாம் நம்ம சொல்றோம், அதெல்லாம் சேர்ந்துடும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாம் கொடுக்கும். அதே போல குழந்தைகளுடைய முயற்சிகள் தடைபடுறது, 5க்கு 3ஆம் இடம். அப்போ அவங்களுடைய முயற்சிகள்ல தடைப்பட்டு கொடுக்கறது, குழந்தைகளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அப்ப எல்லா பக்கம் அஷ்டம்ங்கிறது 8 பக்கம் லாக் பண்ணும். அப்ப எப்படி உடைச்சு வெளியே வரலாம் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி, ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுதான். இன்னைக்கு 100 ரூபாய் வருதா, அந்த 100 ரூபாயில ஒரு 20 ரூபாய் யாரோ ஒருத்தருக்கு செலவு பண்ணிருங்க, யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. அது உங்க சொந்த பந்தமா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், யாரும் இல்லாதவங்களா இருக்கலாம்,
ரோட்ல யாசகம் கேட்கறவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு கொடுத்துருங்க. தினம் இந்த 2.5 வருஷம் இதுதான் மிகப்பெரிய பரிகாரமே. இது வச்சு இதை செஞ்சு ஜெயிச்சவங்களும் உண்டு. அவங்களாம் அடுத்தடுத்து படித்த போயிருக்கிறாங்க. இப்ப இதுதான் மிகப்பெரிய பரிகாரம். உங்களை நீங்க உங்களுடைய கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் மாத்தி கொண்டு வருவதுதான் சனிப்பெயர்ச்சி. உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, உங்களுக்கு இது சரியில்லை, இதை நீ மாத்து அப்படிங்கறத சனி பகவான் பண்ணுவார். அடுத்தது பாருங்க, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்ப ஜாதகத்துல சூரியன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சந்திரன் போட்டிருக்கிற இடத்துல சூரியன் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு புகழை தேடி அலைய வைப்பார். ஆனா அந்த புகழ் கிடைக்காது. உங்களுக்கு திறமை இருக்கும், அந்த திறமைக்குண்டான ஒரு பதவியோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்க விடாம பண்ணுவார். ஆனா அது என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். அப்ப இது எனக்கு கொடுக்கலையா, அப்ப நான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன், அந்த முயற்சியை கொடுப்பார். உங்களுக்கு அந்த திறமையை கொடுப்பார், அந்த கடின உழைப்பை கொடுப்பார். என்ன இந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்துறீங்களா, இந்த அவமானத்தை உடைச்சிட்டு நான் எப்படி மேல வரேன் பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஒரு கெத்தை கொடுத்து அதை ஜெயிக்கவும் வைப்பார். அதுல மாற்றமே கிடையாது. அஷ்டமச்சனி ஆரம்பத்துல கெடுக்கும், மறுபடியும் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணும், உங்களுக்கு இதெல்லாமே கெடுப்பார். அந்த மனசை மட்டும் தளர விடவே கூடாது. எப்பவுமே இந்த சனி பிடிக்கிறார் அப்படின்னா மனசத்தான் ஃபர்ஸ்ட் வந்து பிடிப்பார், மனசை தளரத்தான் விடுவார். ஆனா மனதை தளர விடாம இறைவனை பிடிச்சிட்டு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதோட சனி பகவானுக்கு உண்டான என்ன வழிபாடுகள், அதை புடிச்சிட்டு மேல அடுத்தடுத்த படிக்கு போயிட்டீங்கன்னா அந்த தைரியம் உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும். அடுத்தது புதன். இந்த புதன் வந்து இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்க இருந்துட்டாலும் பணம் சார்ந்த விஷயத்த லாக் பண்ணுவார், பேச்சால பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ பேசக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசணும். பேசலாமா, இவங்க கிட்ட பேச வேண்டாமா, பேசினா இந்த பிரச்சனை வருமா, இந்த இடத்துல நம்ம பேசினா நன்மைகள் நடக்குமா அப்படிங்கறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசணும். பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. கண்டிப்பா அஷ்டமச்சனியில யாருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அது லாக் தான். அது எப்பேற்பட்ட நண்பராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து டெய்லி டீலிங் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது லாக் தான் பண்ணும். அதே போல பாருங்க, 2ஆம் இடங்கிறது குடும்பம். அப்ப குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு மனக்கவலைகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு பண்ணும். அப்ப என்ன பண்ணுவார், அடுத்த அந்த பூர்த்தி பண்றதுக்கு உண்டான விஷயம் என்ன, அதை தேடி ஓடு அப்படிங்கறத சொல்ல வைப்பார். அப்ப அதை தேடி உங்களுடைய பயணங்களை இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே லாபஸ்தானாதிபதியும் வராரே புதன். அப்போ லாபத்தை எப்படி சம்பாதிக்கணும், எங்க போனா என்ன விஷயம் பண்ணா உங்களுடைய லாபங்கள் கிடைக்கும், அந்த லாபத்திலிருந்து வரக்கூடிய தடைகள் என்ன, அந்த அழுக்கெல்லாம் என்ன, எப்படி ரிலீஸ் பண்ணா லாபம் பெறும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்து விடுவார். அப்ப அதே இடத்துல உங்களுக்கு ஆசைகள்னு சொல்றோம் இல்லையா, அப்போ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்குது கிடைக்கவே இல்லை அப்படின்னா அந்த ஆசைகளை தோன்றி அந்த ஆசைகளை மறுபடியும் உங்களுக்கு உங்க மனதளவுல புதுப்பிச்சு அந்த விஷயத்த செய்ய வைப்பார். அப்போ உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு உணர வச்சு அதையை மீண்டும் செயல்படுத்தி கொடுப்பார். கெடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்ப அடுத்தது இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் யாரு, 3 10 இப்போ 3ன்னா மாமனார், 3ன்னா உங்களுடைய இளைய சகோதரம், 10ன்னா உங்க மாமியார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய அப்பா வழி உறவு முறைகள், இதெல்லாம் 10 தான். அப்ப இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அழுக்குகள், யார் யாரு என்ன, எப்படி இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, இப்ப இவங்க நன்மை செய்வாங்களா தீமை செய்வாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார். அப்போ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, தோத்துட்டே இருக்கிறீங்கன்னா அப்ப ஏன் நீ தோக்குற, அப்ப அடுத்த முயற்சி என்ன, அப்போ இது தப்பு, இந்த முயற்சி விட அடுத்த முயற்சி பண்ணு, அப்ப அதுல கடின உழைப்ப போடு அப்படிங்கறத சொல்லி கொடுப்பார். அப்போ அவரே 10ஆம் அதிபதி ஆகுதுன்னா இதுதான் உன்னுடைய தொழில், இந்த தொழில்ல நீ ஜெயிப்ப, இந்த தொழில்ல நீ புடிச்சுக்கோ, இந்த தொழிலுக்கு உண்டான விஷயம் இதுதான், இதை புடிச்சு மேலவா, கண்டிப்பாக இந்த தொழில நீ ஜெயிக்கிறதுக்கு உண்டான இந்த தொழில் தான் உன் வாழ்க்கைக்கு உண்டான தொழிலையும் காட்டி கொடுத்துருவார். அப்ப அந்த சுக்கிரன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல எங்க இருந்தாலும் தொழிலை கொடுத்துருவார். அதுவும் இல்லாம 10ஆம் இடங்கிறது உங்களுடைய கர்மஸ்தானம். உங்களுடைய பழைய கர்ம மூட்டை, நல்ல கர்ம மூட்டையாக இருந்தாலும் சரி, தீய கர்ம மூட்டையாக இருந்தாலும் சரி, அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். அது நல்லதோ கெட்டதோ அது உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான விதிகள். அடுத்தது 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டால் நிச்சயமாக தாய் தந்தையர் மூலமாக அல்லது தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகும். அங்க பிரச்சனை அப்பதான் கொடுப்பார். இனிதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனை, அம்மா வழி சொத்து பிரச்சனை, அப்பா வழி சொத்து பிரச்சனை, இனிதான் ஸ்டார்ட் பண்ணுவார். அல்லது ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரிலீஃப் பண்ணி கொடுப்பார். அது என்ன பண்ணா, எங்க போனா, யாரை பார்த்தா, எப்ப கிடைக்கும்,
இதற்கு யார் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுப்பார். அப்ப 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, சொத்துக்கள். அப்ப பழைய வீடு, பழைய சொத்துக்கள், பழைய வண்டி வாகனங்கள் இதெல்லாம் புதுப்பிச்சு கொடுப்பார். அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன, அதெல்லாம் வேண்டாமா வேணுமா இதெல்லாமே பார்த்து கொடுப்பார். 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, 2ஆம் திருமணம். அப்ப இங்க செவ்வாய் இருந்துட்டாருன்னா உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்பு, ரொம்ப நாளா படிக்கவே முடியல, படிப்பு தடையா இருக்குது அப்படின்னா அந்த படிப்பு ஏன் தடையாச்சு, அதுக்கு உண்டான விஷயம் என்ன, அதை தேடி ஓட வைப்பார். அப்ப அதற்கு உண்டான நல்ல நல்ல விஷயங்கள் யாரோ அவங்களுடைய கான்டாக்ட கொடுப்பார். அஷ்டமச்சனியா இருக்கிறதுனால நிறைய கெட்ட நபர்களுடைய தொடர்புகளும் வரும். அதுல எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது உங்க ஜாதகம் முடிவு பண்ணும், தசாபுத்தி முடிவு பண்ணும். இருப்பினும் தசாபுத்தி பார்க்கல, ஜாதகம் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. அஷ்டமச்சனியில நீங்க உங்களுடைய இறைவன், இந்த ரெண்டும் தான். உங்க மனசாட்சி கூட நீங்க நம்பிடாதீங்க. மனசே ஏமாத்திடும். மனம் வந்து ஒரு குரங்கு போல. அப்போ மனசே உங்களை ஏமாத்தான் போகுது, மூளையும் ஏமாத்திடும். மனசு சொல்றது மூளை கேட்கறக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம். ஏன்னா மூளை மனசு ரெண்டையுமே சனி லாக் பண்ணிடும், யோசிக்க வைக்க முடியாம பண்ணும். அப்ப நீங்க உங்க இறைவனை நம்புங்க. நீங்க உங்க தசாநாதன் என்னவோ புத்திநாதன் என்னவோ சனிக்குண்டான பிரீத்தி, அவ்வளவுதான். அதை மட்டும் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒன்னா இறைவனை வழிபாடு பண்ணும்போது அந்த விஷயத்த தடை பண்றார் அப்படின்னா பொறுமையா நமக்கு கொடுக்க போகிறார், லேட்டா நமக்கு நல்லது செய்ய போகிறார் மட்டும் புரிஞ்சுக்கணும். அஷ்டமச்சனியில நிறைய காசு பணம் சொத்து சேர்க்கிறீங்க வருது அப்படின்னா உயிருக்கு கேரண்டி கிடையாது, உறவுகளுக்கும் கேரண்டி கிடையாது. இல்லைங்க சொத்து வரல, காசு வரல, இதெல்லாம் எது வரல, நார்மலா இன்னைக்கு சாப்பிட்றோம், இன்னைக்கு விஷயங்கள் நடக்குது, மீடியமா போகுது அப்படின்னா உயிருக்கும் உறவுக்கும் பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் குரு 5, 8 குடையவர். அப்ப குழந்தைகளுக்கு உண்டான விஷயத்த செய்வார். அப்ப குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் என்ன, குழந்தைங்க ஏன் இப்படி இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல செய்ய வைப்பார். அப்ப அவங்களுக்கு உண்டான விஷயத்த செய்யறதுக்கு நம்மளை ஓட வைப்பார். அடுத்தது குலதெய்வம். குலதெய்வமே தெரியலீங்க, குலதெய்வம் எங்க இருக்குன்னே தெரியல, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த பெண் சாபம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குலதெய்வமே தெரியாது, குலதெய்வம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. பெண் சாபம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியாது, குலதெய்வ தோஷம் இருக்கும், பித்திரு சாபம் இருக்கும், பித்திரு தோஷங்கள் இருக்கும், ஒரு நிம்மதியே இருக்காது குடும்பத்துல. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கும். அப்ப எதனால, ஏன், எப்படி, என்ன காரணத்தினால அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதற்குள்ள ஒரு தீர்வை கொடுப்பார். 5ஆம் இடங்கிறது குடும்ப ஒற்றுமை. ஏன்னா கண்டச்சனையில குடும்பம் பிரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு பிரிஞ்சு போச்சு. அப்போ அல்லது ஒரே குடும்பத்துல இருந்தாலும் ஒரு மனஸ்தாபத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அஷ்டமச்சனையில ஏன் இப்படி ஆச்சு, என்ன காரணம், அப்ப நம்ம மேல என்ன மிஸ்டேக்கு, இப்ப அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, நம்ம மேல மிஸ்டேக் இல்லாம அவங்க மிஸ்டேக் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல அவங்க மிஸ்டேக்கா, அதை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிற எல்லா யுக்திகளையும் சனி கொடுத்துருவார். அப்ப 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். அப்ப அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான விஷயம் என்ன, ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது, அப்ப எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம், நம்மளுடைய உடல்நிலை என்ன, நம்மளுடைய மனப்பக்குவம் என்ன, அப்ப நம்ம அதிர்ஷ்டம் வேலை செய்யணும்னா எதை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்துட்டு அவர் போவார். அப்ப அவரே 8ஆம் அதிபதி ஆகிறாரு இல்லைங்களா. 8னா மறைவு, உயில் சொத்து. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய கணவர் மனைவி வழியை சொல்லக்கூடிய உறவுகள். அப்ப அதுல எல்லாம் இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டுவார். அப்ப உயிர் சொத்து ஏதாவது இருக்குதுன்னா அது உங்க பக்கம் வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுப்பார். 8ஆம் அதிபதி, அதாவது அஷ்டமச்சனி நடக்கிறப்ப பண இழப்புகள் வரும். அப்ப குருவும் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டா பெரிய பணமா லாக் ஆகும். அப்போ பணம் கொடுக்க கூடாது, பணம் பெரிய லாக் ஆகக்கூடாது. இல்லைங்க எனக்கு பணம் போட்டா தான் நான் தொழிலே பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுங்க அப்படின்னா தசாபுத்தி செக் பண்ணிட்டு ஒரு லிமிடெட் அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி அந்த தொழிலை பண்ணலாம். அப்ப அது போல சின்ன சின்ன நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய பரிகாரம் இருக்கு. அதெல்லாம் நம்ம செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். வழிபாடுகள், பரிகாரம் கிடையாது, வழிபாடுகள். அப்ப அந்த வழிபாடை செஞ்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்படி இந்த அஷ்டமச்சனியில ஒவ்வொரு விதிமுறைகளும் சிறப்பானதாக நமக்கு நல்லதைத்தான் சனி கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய அஷ்டமம்னா மறைஞ்சிருச்சு, நம்ம சுத்தி மறைஞ்சிருக்கிறது வெளியே காட்டுறது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, தைரியமாக இருந்தாலும் சரி, நம்ம யார் அப்படிங்கறத வெளியே காட்டிட்டு அந்த அஷ்டமச்சனி விலகும். அதற்குண்டான ஒரு வழிகளை தான் கொடுக்கும். தெரியாம இருக்குது, ஒரு கல்லு ஒரு சிற்பம் செய்யறோம், அது வலி இல்லாம செய்ய முடியுமா? அப்ப அந்த வலியை தாங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை மட்டும் இறைவனிடம் வேண்டுங்கள். நீ கொடுக்கறத கொடு, நான் என் கர்மாவை கழிக்கிறதுக்கு நான் இந்த பீரியட் நான் அனுபவிக்கிறேன், ஆனா அதை தாங்குற அளவுக்கு எனக்கு மன பக்குவத்தை மட்டும் கொடு, மன வலியை தாங்குற அளவுக்கு தைரியத்தை கொடு, கூட இரு அப்படிங்கறத மட்டுமே ஒரு பிரார்த்தனையா நீங்க அனுதினமும் வச்சுக்கிட்டு அனுதினமும் உங்க தசாபுத்திக்கு உண்டான வழிபாடுகளை நீங்க செஞ்சுட்டு நீங்க உங்க வேலையை தொடர்ந்து பாருங்க. அஷ்டமச்சனியால வரக்கூடிய பாதிப்புகள் இந்த விதிமுறைகள் மூலமாக 70% குறையும் அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. சிம்மத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 2-2.25 வருடமாக கண்டகத்து சனி அமைப்புகள் இருந்தார். இப்ப அவர் அங்கிருந்து ப்ரமோட் ஆகி அட்டம்பத்து சனி அமைப்புகளுக்கு போகிறார். கோச்சாரத்துல ஜென்ம சனிக்கு அடுத்ததாக
8ஆம் இடத்திற்குள்ளாக சனி போகிறதுங்கிறது தான் கடுமையான தொந்தரவுகளை தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு. அதன் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ராசிக்கே 6 8ஆம் இட தொடர்பை பெறுறதுங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்கள் சுயஜாதகம் வலுத்துருச்சுன்னா பயப்பட வேண்டாம். சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே நான் இப்படி தான் அப்படின்னு கொஞ்சம் கட்ஸோடு நிற்கக்கூடிய நபர்கள். உங்கள் கட்ஸனுடைய அளவை இந்த அட்டமத்து சனி குறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் 1க்கு 2 முறை சிந்திச்சும் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. பெரிதாக நீங்கள் வந்து பயந்துக்கிடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கோச்சாரமே 10% தான். நம்ம அது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதனால் இந்த 10%த்திற்கு உட்பட்டு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது சிறியவரானாலும் சரி, பெரியவரானாலும் சரி, உடல்நிலையில் தொந்தரவு பண்ணும். 2வது, பருவ வயது மக்கள் கொஞ்சம் அந்த உணர்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம வேகத்தெல்லாம் கொண்டு போய் காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. காமிச்சிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், இல்லை இந்த வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறதுனால சின்ன சின்ன விபத்துக்கள், இந்த மாதிரியான சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா நெகட்டிவாகவே சொல்கிற சிம்மராசிக்காரங்களுக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. கோச்சாரம் வெளிப்படையாக சொன்னோம்னா இதுன்னு இல்லை, அடுத்தடுத்து உள்ள வருகின்ற ராகு கேது பெயர்ச்சி எந்த பெயர்ச்சியுமே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை, குருவை தவிர. அதனால் குரு வந்துடுவார், ராகுவை பார்த்துருவார், யாரை பார்த்தாலுமே இந்த பீரியட் உங்களுக்கு ஏற்றம் கிடையாது. தொழிலில் தேவையில்லாமல் பெரிதாக முதலீடு போடுறது, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு வேலையை விட்டது தொழில் பண்ணி பெரியலாம் தொழில் பண்ணி கடலில் மாட்டிக்கிடுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வேலைக்கு மட்டுமே போங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் சுயசாதகம் வளர்த்துருச்சுன்னா அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தொழில் பண்ணிக்கிறீங்க, நான் வேண்டான்னு சொல்ல. இப்போதைக்கு வேலைக்கு போய்க்கிறது நல்லது. ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா 1008 ப்ரெஷர் இருக்கும். நம்ம வேலையே இன்றைக்கி இருக்குமா போயிருமா அப்படிங்கிற பயத்துலேயும் சில பேர் இருப்பீங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக யாரிடமும் எதுவும் பெரிதாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. உடனே நீங்கள் ஏமாற்றணும், இல்லை அவங்க உங்களை ஏமாற்றணும், அந்த மாதிரியாக அமையும். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் முடியும். ஆனால் அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு, ஒரு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல 10 பொண்ணு பார்க்க வேண்டியதாக இருக்கும். அவங்கள சமாளித்து இவங்கள சமாளித்து பேச்சோட அப்பா போதுண்டா சாமி இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகட்டக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே வந்துடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இது கல்யாணம் ஆகிறது ஒரு குதிரை கொம்புன்னு வச்சுங்க. கல்யாணத்திற்கு பிறகாக மன வாழ்க்கையில் அதிக கருத்து வேறுபாடுகள். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான அட்டமத்து சனி காலகட்டங்களில் கணவன் மனைவிகளில் கருத்து முரண்பாடுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது. ஆரோக்கியம், தொழில் அகலக்காலிக்கக்கூடாது, குடும்பம், இந்த 3 தான் முக்கிய 3 அச்சாணி. இந்த 3 அச்சாணியுமே இந்த அட்டமத்து சனியில் கொஞ்சம் அசையும். அதனால் நிதானமாக இருங்கள். மிக தலை சிறந்த பரிகாரம், பெருசாக எதுக்கும் ஆசைப்படாமல் பற்றற்று இருப்பதும் சிந்தித்து செயல்படுவதும் தலை சிறந்த பரிகாரமாக அமையும். வாழ்க வளமுடன். சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி அப்படின்றதுனால ஆளுமை அப்படின்றது எனக்கு இயற்கையாகவே உண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பாருங்க, சிம்மத்துக்கு யாராவது அட்வைஸ் பண்ண பிடிக்காது. யார்கிட்டனா பணிஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னா பிடிக்காது. யாராவது தன்னை டாமினேட் பண்ண பிடிக்காது. எப்பயுமே நான் வந்து காட்டுக்கு ராஜா, சிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு தான் இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. பொதுவாக வந்து பாருங்க, யாராவது அவங்கள கைட் பண்ணாலும் பிடிக்காது. எனக்கு தெரியும், நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டைரக்டா ஓப்பனாவே பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா பேசக்கூடியவங்க. பின்னாடி போய் பேசுறது அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி என்னோட சுயமரியாதையை விட்டு நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த வேலையே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மீனம் உங்களுக்கு 8ஆம் பாவம். அப்ப சனி பகவான் எப்படி வராரு அப்படின்னா அஷ்டம சனியா வராரு. உங்களுக்கு வந்து பாருங்க, இப்ப சிம்மம் எங்களுக்கு பெர்சன்டேஜ் வீதமா எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 35% அப்படின்னு தான் சொல்லணும்.